வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் ஸ்பெஷலாக ட்ரைகலர்ட் பூரி பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் ரெசிபி இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைப் ஆஃப் பூரிக்கு எந்த தனியான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம பூரிக்குள்ளேயே ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டஃபிங்கோட பூரியை சாப்பிடும்போது உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் இதை ட்ராவல்க்கெல்லாம் கூட எடுத்துன்னு போய் சாப்பிட்லாம். உங்களுக்கு பூரி வேண்டாம், நீங்கள் டயட் கான்ஷியஸ்னால் நீங்கள் இதை பராட்டாவில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்டஃப்டு பூரிஸ்க்கு 3 கலருக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 பூரி வந்து சேவரி பூரி, ஒரு பூரி பார்த்திங்கன்னா ஸ்வீட் பூரி. சாஃப்ரான் கலருக்கு நான் கடலைப்பருப்புலேருந்து அந்த கலர் கொண்டு வந்திருக்கேன். க்ரீனுக்கு பச்சை பட்டாணி வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒயிட்டுக்கு நம்ம ரவை வச்சு ஒரு ஹல்வா மாதிரி பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பூரி பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரி நல்லா கிறிஸ்பியாக கரகரன்னு சூப்பராக உங்களுக்கு வரணுன்னா 3 கப் கோதுமை மாவு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமத்தை கசக்கி சேர்த்துருக்கேன். ஸ்டஃப்டு பூரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓமம் சேர்க்கும் போது உங்களுக்கு டைஜஷனும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருமே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா டைட்டான ஒரு டோ பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மாவு பிசையும் போது ஒரேடியாக தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். பூரி மாவு லூஸாக இருந்தால் உங்களுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும், அதனால் டைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பந்து மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 15 நிமிஷமாவது அதை ஊற விட்டுருங்க. ஊற தான் ரவை இந்த மாவோடு உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போ மாவு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஒரு ஓரத்தில் வச்சுடுங்க. அடுத்ததாக 3 ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சாஃப்ரான் கலரான கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. ஊறின கடலைப்பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விசில் விட்டுக்கலாம். நல்லா குழையிற அளவுக்கு வேகணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசியணும். அந்த பதத்துக்கு நீங்கள் வேக வச்சா போதும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே லைட்டாக ஒரு 4-5 தடவை பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு அரைஞ்சிடும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் ட்ரையாக ஒரு பவுடர் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சதுக்கு நம்ம ஃப்ளேவர்லாம் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே புளிப்புக்கு 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு 10 செகண்டுக்கு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். கலந்து விட்டுட்டே இருங்க. ஃப்ளேமை ஸ்லோக்கு வச்சுக்கோங்க, இல்லைனா இது கருகிடும். ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு மிக்சரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர், மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா சிவப்பு கலர். ஸோ மஞ்சளும் சிவப்பும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பருப்பு கொஞ்சம் வாய்வுங்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தால் உடச்சி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆரஞ்சு கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இதை ஓரமாக வச்சுடுங்க. அடுத்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் பச்சை பட்டாணி ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாகில் இருக்கிற க்ரீன் கலர் கொண்டு வரதுக்காக தான் நம்ம பச்சை பட்டாணி பூரி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சை பட்டாணியை நீங்கள் ஒரு பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரோசன் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த 2 பொடியும் இந்த எண்ணெயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 செகண்ட் ரோஸ்ட் ஆனாலே போதும், கருகாமல் பார்த்துக்கோங்க. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணி மிக்சரை இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி விழுத ரொம்ப நேரம் குக் பண்ணால் உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் போதும். இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை கையில் சேர்த்துட்டு கசக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சரில் சேர்த்துருங்க. கசூரி மேத்தி நீங்கள் கசக்கிட்டு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வெளியே வரும். கசூரி மேத்தின்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள் தான். இது ரெடிமேடாக உங்களுக்கு எல்லா கடைகளையும் இப்போ கிடைக்கிது. ஃப்ளேமில் லோலியே வச்சுடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நல்லா திக்கானதுக்கு அப்புறமா புளிப்புக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மிக்சருக்கு காரம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சேர்த்த பச்சை மிளகாலேருந்து வரும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி மிக்சர் செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க.
அடுத்ததாக நம்ம ஒயிட் கலர் பூரி ரெடி பண்ணிடலாம். ஒயிட் கலர் பூரியை நான் ஒரு ஸ்வீட் பூரியாக பண்ண போகிறேன். அதனால் ரவை வச்சுட்டு ஒரு ஹல்வா மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வறுத்த ரவையை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரவையிலேருந்து நல்லா வாசனை வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு ரவையை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 கப் வெந்நீர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. நல்லா கொதித்து ரவை வேகட்டும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் தேவைப்படும். ஸ்டஃபிங் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் நீங்கள் அந்த பூரிக்கு மேலே வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்சர் நல்லா இலகி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி வரும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம திருப்பி கொதிக்க விட்டுக்க போகிறோம். கொஞ்சம் நீர்க்க இருக்கும் போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆற இந்த மிக்சர் திக்காகிடும். வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த மிக்சரை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம பூரியில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரி மாவு ரெடி. பச்சை ஸ்டஃபிங், வெள்ளை ஸ்டஃபிங், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஸ்டஃபிங் ரெடியாக எடுத்து இப்போ நம்மளுக்கு பூரி பண்ணுறது தான் பாக்கி. சின்ன பந்த அளவுக்கு நீங்கள் பூரி மாவு எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கப்ஸ் மாதிரி அழகாக பண்ணி வச்சுக்கோங்க. கப்ஸுக்கு நடுவில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல நான் ஆரஞ்சு பூரி பொரிக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஆரஞ்சு ஸ்டஃபிங் பொடியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த பூரி மாவோட எண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சீல் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்டஃப்டு பரோட்டா, மோமோஸ், கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் நல்ல எண்ட்ஸை டைட்டாக சீல் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராது. சீல் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம திக்காகவே திரட்டி எடுத்துக்க போகிறோம். திரட்டும் போது ஜென்டிலாக திரட்டுங்க, ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து திரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதுவும் நம்ம ட்ரை ஸ்டஃபிங் சேர்த்துருக்கோம் இல்லையா ஆரஞ்சுக்கு, அப்போ நீங்கள் ரொம்ப பார்த்து பண்ணணும். பூரியை ரோல் பண்ண உடனேவே நீங்கள் பொரிச்சு எடுத்துருங்க. பூரி ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூரியை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பஃபாகி வரும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு எண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே மேலே வரும்போது ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு 2 பக்கமும் எண்ணெயில் டிப் பண்ணி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கலரையும் நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஒயிட்டுக்கும் அதே தாங்க, கப்பு மாதிரி பண்ணி ஒயிட் ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுட்டு நம்ம திருப்பி மூடிட்டு திரட்டி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நம்மளோட ஹல்வா பூரி ரெடி ஆகிடும். ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டுக்கு ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் க்ரீன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இதை நீங்கள் 3 பூரியாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் ஒரு தடவையாக பண்ணி கொடுக்கலாம். ஒன்று தான், நீங்கள் பூரி திரட்டும் போது திக்காக வச்சுக்கோங்க. ரொம்ப தின்னாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். ஸோ நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் இந்த மாதிரி 3 கலர் பூரி ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபேவரட் ஸ்டஃபிங் என்னங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரட் ஸ்டஃபிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி பூரி தான். இந்த மாதிரி பூரியை தான் பண்ணோன்ட்டு இல்லைங்க, நீங்கள் பராட்டா மாதிரி பண்ணியும் தவாவில் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். சுட சுட அந்த ஸ்டஃபிங் டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பூரி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு கண்டிப்பாக கெடாது. பூரி பண்ணும்போது உங்களுக்கு கடாய் சைஸோட பூரி சைஸ் சின்னதாக இருக்கணும். எண்ணெயோட டெம்பரேச்சரும் இறங்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தடவை பூரி பொரிச்சு எடுத்தாலுமே எண்ணெயோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். எண்ணெய் சூடு கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு பூரி உப்பாது. நீங்கள் பூரி எண்ணெயில் ட்ராப் பண்ண உடனேவே பூரி மேலே எழுந்து வரணும், அதுதான் ரைட் டெம்பரேச்சர். அதே மாதிரி மாவையுமே டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. லூஸாக பிசைஞ்சிங்கன்னா எண்ணெய் உரியும். 3 பூரி சாப்பிட்டாலே உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு தோணிடும். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் தடியாக தான் இதை பண்ணுறோம். நீங்கள் உங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட 3 ஸ்டஃப்டு பூரிஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye. Thanks for watching. Have a great day.